தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேற்று சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். அரசினர் தோட்டம் மெட்ரோ நிலையத்தில் இருந்து தனது ஆய்வை தொடங்கிய அவர் பொதுமக்களுடன் இணைந்து மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிலையங்கள் மற்றும் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது பொதுமக்கள் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் ஜோசப் விஜய் மதியம் சுமார் 3 மணியளவில் அரசினர் தோட்டம் மெட்ரோ நிலையத்திற்கு வருகை தந்தார். அங்கு அவர் சாதாரண பயணியைப் போல டிக்கெட் எதிர்பார்த்து காகித QR டிக்கெட் வாங்கி மெட்ரோ ரயிலில் ஏறினார். நந்தனம் மெட்ரோ நிலையம் வரை பயணம் செய்த அவர் பயணிகளுடன் உரையாடினார். பல பயணிகள் செல்போன்களை உயர்த்தி புகைப்படம் எடுக்க முயன்றனர். முதல்வர் ஜோசப் விஜய் கையசைத்து மக்களுக்கு பதிலளித்தார். இந்த பயணம் முதல்வரின் முதல் மெட்ரோ பயணமாகவும் அமைந்தது. நந்தனம் மெட்ரோ நிலையத்தில் இறங்கிய முதல்வரை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் வரவேற்றனர். அங்கு மெட்ரோ தலைமை அலுவலகத்திற்கு சென்ற அவர் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்தார். மெட்ரோவின் முன்னேற்றம், பாதுகாப்பு ஏற்பாடுகள், பயணிகள் வசதிகள், கடைசி மைல் இணைப்பு மற்றும் எதிர்கால விரிவாக்க திட்டங்கள் குறித்து அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்தார். அங்கு நிதி திட்டம் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என் மரிவில்சன், முதன்மைச் செயலாளர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து முடிக்கும் நோக்கில் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்ற முதல்வர் விஜய் மெட்ரோ நிர்வாகத்திற்கு ஆணை பிறப்பித்துள்ளார். கத்திபாரா மெட்ரோ ரயில் கட்டுமானம் மற்றும் ஆளில்லா மெட்ரோ ரயில் திட்டங்கள் சிறப்பாக இருக்கிறது என்றும் பாராட்டியுள்ளார். நேற்றைய தினம் முதல்வர் விஜய் மெட்ரோ ரயில் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.